அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எல்லா நலமும் பெற வேண்டி இறைவனிடம் வேண்டிக் கொண்டு குருவினுடைய ஆசீர்வாதத்தோடு இந்த ஜாதக பதிவை பார்ப்போம். இந்த ஜாதகம் 27/3/1980 அந்த டயத்தில் அவர் பிறந்தவர். பிறக்கும் போது ஜென்ம லக்கணம், ஜாதகருக்கு தனுசு லக்கணம். இப்ப அவருக்கு 44 வயசு 3 மாசம் 24 நாள் நடக்குது. அவருடைய 7 லக்கணம் எது வந்திருக்கு? மேச லக்கணம், கார்த்திகை நட்சத்திரம். கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்துல ஜாதகத்துல இருக்கு. சரி, இந்த ஜாதகர் என்ன விஷயத்துக்காக இதை நம்ம பதிவு செய்யறோம் அப்படின்னா, நண்பர்களால் உங்களுக்கு பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு சார் அப்படிங்கிறத நம்ம 18 பிப்ரவரி 2024 ஜாதக ரீதியாக சொல்லியிருந்தோம். அப்ப நண்பர்களால் பிரச்சனை எப்படி வரும் அப்படிங்கிறத நம்ம சொன்னோம். அப்படிங்கிறத இந்த ஜாதக பதிவின் மூலியம் பார்ப்போம். இப்போ லக்னாதிபதி யாரு? செவ்வாய். இந்த செவ்வாய் எங்க இருக்கிறார்? 5ல இருக்கிறார். 5ஆம் இடத்துல ஜாதகத்தில் செவ்வாய் இருக்கலாம். இந்த 8ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கலாமா? இருக்கக்கூடாது. சரி, அப்ப எண்ணங்களாலே செயல்களாலே அவர் மனசாலையும் ஏதோ ஒரு பிரச்சனைகளை மாற்றுவார் அப்படிங்கிறது நம்ம ஜாதகத்துக்கு தெரிஞ்சு. சரி, இப்ப நம்ம ஜாதகம் பார்க்கும்போது அவருக்கு வயசு 43 வயசு 29 நாள் 18 பிப்ரவரி 2024 நம்ம பார்க்கிறோம். பார்க்கிற போது ஜாதகத்துல லக்னாதிபதி 5ல இருக்கிறார். விரையாதிபதியான குருவோடவும் சேர்ந்திருக்கிறார். அதனால ஏதோ விரையம் இருக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கு அப்படிங்கிற தேதியை நம்ம கணக்கு பண்ணி சொன்னோம். இப்ப இந்த லக்கணத்துல ஜாதகருக்கு 2ஆம் அதிபதிங்கிற கிரகம், 7ஆம் அதிபதிங்கிற கிரகம், ஆதிபத்தியம் பெறுகிற சுக்கிரன் 7 லக்கணத்துல உட்காரும் போது ஜாதகருக்கு வருமானத்தால, படிப்பால, பேச்சால, குடும்பத்தால, நண்பர்களால, மனைவியினால, கூட்டு தொழிலால ஏதோ ஒரு பிரச்சனை ஜாதகருக்கு பணத்தால வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். சரி, இப்ப பணத்தினால அவருக்கு வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டோம். அவர் என்ன சொன்னாரு? எங்க சார் பணம் கிடைக்க போகுது, நீங்க சொல்றது வித்தியாசமா இருக்கு சார் அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட சொன்னார். அப்ப நம்ம சொன்னோம், எப்படி அந்த முறையை சொன்னோம் அப்படின்னா, லக்னாதிபதிங்கிற கிரகம் 5ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு வகை, விரையாதிபதி சம்பந்தப்பட்ட கிரகம் அதுல சம்பந்தப்படுது, 8ஆம் அதிபதிங்கிற சபையும் அதுல சம்பந்தப்பட்டு இவர் எண்ணங்களால செயலால ஏதோ ஒரு விஷயத்துல சிக்கக்கூடிய காலகட்டத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கறத சொன்னோம். சரி, அப்ப அந்த டயத்துல எப்ப 18 பிப்ரவரி 2024 ஜாதகருக்கு கோச்சாரத்துல சுக்கிரன் எங்க வர்றார்? மேசத்துல வர்றார். இந்த மேசத்துல வரக்கூடிய நாள் எது அப்படின்னா 24 ஏப்ரல் 2024, 19 மே 2024, 30 நாள் வர்றார். இந்த 30 நாள்ல சுக்கிரன் செய்யக்கூடிய வேலை என்ன அப்படின்னா, இந்த 2ஆம் அதிபதி பணத்தை கொடுக்கக்கூடிய விஷயத்துக்கு அதிபதி ஆகிறார். வருமானத்தையும், பேச்சாலையும், குடும்பத்தாலையும் ஜாதகருக்கு பணம் வரணும். அதே மாதிரி மனைவியாலையும், நண்பர்களாலும், கூட்டு தொழிலாலும் ஜாதகருக்கு பிரச்சனை வரணும். என்ன வரணும்? பணம் வரணும். சரி, பணம் வரணுங்கிற ஒரு விதமா இருந்தாலும் சுக்கிரன் ஜாதக ரீதியா 2 காலகட்டியம் அவர் ஜாதகத்துல சுக்கிரனுக்கு உண்டான விஷயம் என்ன அப்படின்னா, போற வஸ்துகளுக்கு அவர் தான் அதிபதி, லிக்விட் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கெல்லாம் அவர் தான் அதிபதி. அப்ப ஆடம்பரமான விஷயங்களை சொல்லக்கூடியவர், செய்யக்கூடியவர், இது எல்லாமே சுக்கிரன் தான். அப்ப ஜாதக ரீதியாக சுக்கிரன் 7 லக்கணத்துல உட்கார்ந்தனால இந்த கோச்சாரத்தில் வரும்போது நண்பர்களால், கூட்டு தொழிலால், மனைவியால், வருமானத்தால், பேச்சால் அல்லது குடும்பத்தால், அவருடைய படிப்பால் இந்த ஜாதகருக்கு பிரச்சனையை சந்திக்கக்கூடிய காலகட்டம் அந்த 30 நாள் அப்படிங்கிறத அவரோட உணர்த்தி சொன்னோம். அவர் பார்த்துக்கலாம் சார், அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டார். இந்த காலகட்டங்கள் வரக்கூடிய காலகட்டத்துக்கு முன்னாடியே நம்ம சொன்னதுனால அவருக்கு இயற்கையாவே அந்த காலகட்டங்கள்ல என்ன போச்சு அப்படின்னா, உத்திர நட்சத்திரம் 4ஆம் பாதம் சூரிய திசை. இந்த சூரியனுக்கு அவர் யாரு? விரையாதிபதி. சூரியன் இந்த 7 லக்கணத்துக்கு விரையாதிபதி, ஜென்ம லக்கணத்துக்கு 7 லக்கணத்துக்கு 5ஆம் இடத்துக்கு அதிபதி. மனசால ஜாதகருக்கு ஒரு விரயம் இருக்கு. கேது புத்தி இயற்கையாவே எங்க இருக்கிறார்? ஜாதகருக்கு 7 கீழே உட்கார்ந்துக்கிறார். இந்த செவ்வாய் புத்தி இயற்கையாவே 1 8 ஆதிபத்தியம் 5ஆல் உட்கார்ந்து இருக்கக்கூடிய 5 ஏப்ரல் 2024 11 ஆகஸ்ட் 2024 ஜாதகர் ஏதாவது ஒரு பிரச்சனை இல்ல, இவருடைய எண்ணங்களால, செயலால, இவருடைய புத்தினால, இவருடைய மனசால சிக்குவார் அப்படிங்கிறத
இந்த ஜாதகத்துல 18 பிப்ரவரி 2024 வரும்போதே சொல்லிட்டோம். இந்த சுக்கிரன் வந்து இயற்கையாக எங்க இருக்கிறார்? மேசத்துக்கு வர்றார். இந்த 30 நாள் குரு யாரு? விரையாதிபதி. 7, 8, 9, 12 கூடிய விரையாதிபதி. அதே மாதிரி இந்த ஏஆர் இலக்கணத்துக்கு 8ல இருக்கிறார் இந்த குரு பகவான். இந்த சூரியன் விரையாதிபதி, அவர் ஏஆர்பிக்கு 8ல இருக்கிறார். அப்ப இந்த ஜாதகத்தை பொறுத்தளவு இந்த காலகட்டம் 24 ஏப்ரல் 2024 19 மே 2024 ஜாதகர் பிரச்சனைகளோட வருமானத்தாலேயோ நண்பர்களாலேயோ மனைவினாலேயோ மனைவியோட சண்டை அந்த காலகட்டம். அப்புறம் தான் சொன்னாரு, வருமானத்தாலேயோ பேச்சாலேயோ குடும்பத்தாலேயோ அவருடைய படிப்பானாலேயோ நண்பர்களாலேயோ கூட்டு தொழிலாலேயோ அல்லது தன்னுடைய மனைவினாலேயோ பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும் அப்படிங்கிறத நம்ம சொன்னோம். அப்ப அவர் வந்து அதை ஏத்துக்க மறுத்தார். அப்படிலாம் இல்ல சார், அப்படி ஒரு பெரிய பிரச்சனையே இல்லையே அப்படின்னு சொன்னார். ஆனா அந்த காலகட்டங்கள் முடிந்ததுக்கு அப்புறம் நமக்கு பார்த்த காலகட்டம் 23/7/2024 அவர் வந்து நம்மளிடம் சொல்லிட்டு போறாரு, சார் நீங்க சொன்னது சரியா போச்சு. அந்த காலகட்டத்துல எனக்கு வருமானங்கள் வந்தது, குடும்பத்தின் மூலியமான ஒரு அமௌண்ட் வந்துச்சு. வரும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட நம்ம எடுத்துட்டு வந்து கொஞ்சம் ஏதோ ஒரு சந்தோஷமா இருக்கலாமே அப்படிங்கிற எண்ணத்தால நண்பர்களால, படித்த நண்பர்களால குடும்பத்தில இருந்து பணம் வருது, படித்த நண்பர்களால சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து தண்ணி அடிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். லிக்விட் சாப்பிடலாம், இல்ல கொஞ்சம் சந்தோஷமா இருக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தால சந்தித்த ஒரு வினை கரெக்டா என்ன நிலைக்கு வருது? என்னுடைய மனசாலையோ என்னுடைய புத்தினாலேயோ என்னுடைய செயலாலேயோ என்னுடைய எண்ணங்களாலேயோ என்னுடைய ஆள் மனசனால ஏற்பட்ட ஒரு சின்ன விஷயம் தீவிரமான பிரச்சனைகள் உருவாகி நண்பர்களால் பிரச்சனை ஏற்பட்டு அது விரயங்களை சந்திக்கக்கூடிய காலகட்டத்தை நான் சந்திக்கக்கூடிய காலகட்டம் வந்துருச்சு சார், நீங்க சொன்னது சரியா போச்சு அப்படிங்கிற விஷயம் இன்னைக்கு தேதியில வந்து நம்ம சொல்றாரு. அதனாலதான் இன்னைக்கு அதை பதிவு பண்றோம். ஏன்னா இந்த சுக்கிரன் வந்து இருக்காது போதை வஸ்துகளுக்கு அத்தனை விஷயத்துக்கு அவர் தான் அதிபதி, ஆடம்பர விஷயத்துக்கு அவர் தான் அதிபதி. அதே மாதிரி நம்ம எண்ணத்தை வேற மாதிரி மாத்த ஒரு ஆசையை தூண்டக்கூடிய எண்ணமுடையவர் சுக்கிரன். அப்ப இந்த சுக்கிரன் இயற்கையில ஜென்ம லக்னத்துல வரும்போது வருமானத்தை கொடுத்துருவார். ஆனா வருமானத்தை கொடுத்து பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய காலகட்டத்தையும் உருவாக்கி விட்டுருவார். அப்ப இந்த சூரியன் இயற்கையாகவே ஜாதகீயாக ஏஆர்பிக்கு இந்த சூரிய திசை கேது புத்தி செவ்வாய் அந்தரம் அப்படிங்கிற போது இந்த ஏஆர்பிக்கு 7ல செவ்வாய் வருவதற்கும் ஏஆர்பி 8ல அந்த சூரியன் இருக்கிறதுக்கும் ஜாதகீயாக விரையாதிபதி 7 இலக்கணத்துல வருவதற்கும் இந்த செவ்வாய் இயற்கையாகவே 7 இலக்கணத்துக்கு 12 வரக்கூடிய காலகட்டத்துக்கும் ஜாதகருக்கு பிரச்சனையை சந்திக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறதுனால இந்த 18 பிப்ரவரி 2024 அவருக்கு சொல்லியிருந்தோம். அவரு இன்னைக்கு தேதியில வந்து, சார் எங்களுக்கு நீங்க சொன்னது சரியா போச்சு, யதார்த்தமா நண்பர்களோட சேர்ந்து கொஞ்சம் சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சோம். ஆனா அந்த சந்தோஷம் பிரச்சனைகள் உருவாகி தேவையில்லாத விரயங்களை கொடுத்துருச்சு சார் அப்படிங்கிறத, இழப்பை சந்திக்கக்கூடிய காலகட்டமாக வந்தது சார் அப்படிங்கிறத இன்னைக்கு தேவையில் வந்து நம்ம சொல்லிட்டு போறார். அதனால இது போன்ற ஆய்வுகளை நாம் எடுத்து சொல்லும் போது கோச்சார கிரகங்கள் இந்த பிராப்தம் நமக்கு அமையக்கூடிய வழிமுறையில நம்ம போற பாதையில இந்த கோச்சாரம் அப்படிங்கிறது பிராப்தம். இந்த பிராப்தம் எல்லா வகையிலுமே நன்மை செய்யுமா அப்படின்னா, நம்ம ஏதோ ஒரு வழியில நன்மை செய்கிற போது, நன்மைகள் நடக்கக்கூடிய காலகட்டத்துல தீமையில ஈடுபடும் போது நமக்கு இந்த கோச்சார கிரகங்கள் சரியான காலகட்டம் வரும்போது நமக்கு தண்டனை கொடுக்கும். அப்ப ஏற்கனவே நண்பர்களோட ஏதோ ஒரு விளையாட்டாக செய்த விஷயம் இந்த சுக்கிரன் வருமானத்தை கொடுத்த போது அந்த எண்ணங்கள் தூண்டுதலாகி கரெக்டா வந்து தேவையில்லாத பிரச்சனைகளின் ஜாதகருக்கு இந்த சுக்கிரன் சூரியன் குரு இவங்க 3 பேருமே உருவாக்கி கொடுத்ததுனால பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய காலகட்டமாகும். இந்த ஏஆர்பி உத்தர நட்சத்திரம் சூரியன் திசை கேது புத்தி செவ்வாய், கேது புத்தியில செவ்வாய் அந்தரம் அப்படிங்கிற போது ஜாதக ரீதியாக அந்த காலகட்டம் இந்த ஜாதகருக்கு பிரச்சனை வரக்கூடிய காலகட்டம் யாரால? நண்பர்களால வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம். அப்புறம் வந்த சொன்ன தேதி இன்னைக்கு 23/7/2024 ஜாதகர் சொன்ன விஷயம். அப்ப கோச்சாரத்துல ஒரு கிரகம் நல்ல நிலையில் இருக்கும் போது நம்ம
நல்ல நிலை இருக்கும்போது என்ன கொடுக்கிறார்? நல்ல நிலையில வருமானத்தை, பேச்சால, குடும்பத்தால அந்த நல்ல நிலைக்கு உண்டான வருமானத்தை அவர் கொடுக்கிற போது, இந்த காலகட்டத்துல நம்ம எண்ணங்கள் செயல்களை மாத்தி தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய காலகட்டம் வரும்போது அதை செஞ்சுட்டோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி செஞ்சிருந்தோம் அப்படின்னா, இந்த மாதிரி வரக்கூடிய காலகட்டத்தில் சுக்கிரன் தண்டனையை கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் உருவாக்குவார். அதனாலதான் வருமானத்தை கொடுத்து தண்டனையும் கொடுக்கக்கூடிய வாய்ப்பை இந்த சுக்கிரன் கொடுத்துறார். அப்படிங்கிறத ஜாதகர் 18 பிப்ரவரி 2024 சொல்லிட்டோம். அது நடந்ததுக்கு பின்னாடி இந்த தேர்தல் நடந்திருக்கு. 24 ஏப்ரல் 2024, 19 மே 2024, 30 நாள்ல அவருக்கு பிரச்சனை வந்திருக்கு. அந்த பிரச்சனையை அவரா ஏற்படுத்திக்கிறது. ஜாதகரே அவருடைய ஜாதக பாதங்களுக்கு பிரச்சனைக்குரியவராக மாறுகிறார். அதனால இந்த காலகட்டம் ஜாதகருக்கு பிரச்சனை வருங்கிறத சொன்னதை திருப்பி அவருக்கு நடந்தது நம்மகிட்ட திருப்பி வந்து சொன்னதுனால இந்த ஜாதகத்தை நாம் பதிவு செய்கிறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியப்படுத்துறோம். இது போன்ற ஆய்வுகளில் இன்னொரு ஆய்வுகளில் சந்திக்கும் வரை உங்களை விடைபெற்றுக் கொள்வது சோமசுந்தரமூர்த்தி, திருச்சியில் இருந்து. நன்றி, வணக்கம்.